நான் உங்களுக்கு குழந்தை செல்வங்கள் வேண்டுமா? இன்னைக்கு நிறைய பேத்துக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. கல்யாணம் பண்ணி 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, எல்லாரும் புழுப்பூச்சி இருக்கான்னு கேட்கிறாங்க. எல்லாரும் கேட்கிற கேள்வி தாங்க முடியல. இத்தனைக்கும் காரணம் என்ன? இன்னைக்கு குழந்தைக்காக வேண்டிய டெஸ்ட் டியூப் பேபி, அது இது பல லட்சங்களை செலவழிக்கிறார்களே. அல்லாஹ் சொல்றான், நான் எளிதில் கொடுக்கிறேன், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். யுர்சிலி ஸமா அலைக்கும் மிதராரா யும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன். அல்லாஹ் ஒரு புள்ளேன்னு சொல்லல, உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருவா இஸ்திக்ஃபார் செஞ்சா. வபனீன், பல குழந்தைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். பஹியா பின்த் அப்துல்லாஹில் பக்கரியா அப்படின்னு ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. ரசூலே, குழந்தையே இல்லை, எல்லாரும் ரொம்ப கேலி பண்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலம் 10 புள்ள 12 புள்ள பெக்கிற காலம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு 6 புள்ள இருந்துச்சுன்னு சொன்னா ஜூட பார்த்த மாதிரி பாக்குறாங்க. இதனால புள்ள பாக்குறத தொழிலாவே வச்சு வாழ்றான்டான்னு இல்லையா, ஒரு மாதிரியா பாக்குறான். அன்னைக்கு 6 12 என்பதெல்லாம் சாதாரணமானது. அதனால அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா பார்க்கிற பார்வையே வேறு மாதிரி இருந்தது. அப்ப பஹியா பின்த் அப்துல்லாஹில் பக்கரியா கேட்கிறாங்க, குழந்தையே இல்லை ரசூலே, நீங்க தான் ஏதாவது செய்யணும் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வே சொல்லி இருக்கிறான் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை தருவான், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள். அவங்க போய் அந்த பஹியா பின்த் அப்துல்லாஹில் பக்கரியா இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. கணவனும் மனைவியும். எத்தனை குழந்தைங்க தெரியுமா? திரும்ப ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்களாம். ரசூலே, போதும், 60 பிள்ளையாயிருச்சுன்னாங்களாம். போதும், ஒரு சூழிலே 3 பிள்ளை, ஒரு சூழிலே 4 பிள்ளை, ஒரு சூழிலே 2 பிள்ளை என்று 60 புள்ள பெத்தா அந்த ரகம் கர்ப்பப்பை என்ன ஆகும்? போது ரசூலே என்று சொல்லுகிற அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தையை கொடுத்தான் என்றால் அந்த இஸ்திக்ஃபாரின் பவர். ஆனால் இன்றைக்கு இஸ்திக்ஃபாரினுடைய சூழல் இந்த உம்மத்திற்கு அறவே இல்லை.